கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட எனது ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே எனது வாழ்த்துக்களையும் எனது வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளை, நீங்க நிச்சயம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை மனக்குழப்பத்தோடும் வருத்தத்தோடும் சுமைகளோடும் நீங்கள் இருந்தால் என்னுடைய ஜெபத்திலே உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். நான் அதனாலதான் இங்க நல்லா இருக்க முடிகிறது, நன்றாக சுகமாக மகிழ்ச்சியாக இறை பணியாற்ற முடிகிறது. பிரியமான உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இறைவன் நமக்கு இந்த இறைவார்த்தைகள் வழியாக தருகிற அந்த படிப்பினைகளை சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகமும் மிக அழகாக பணியை குறித்து சொல்கிறது, அதிகாரத்தை குறித்து அல்ல, பணியை குறித்து சொல்கிறது. நாம் ஒரு பணியாற்றுகிற பொழுது, ஒரு பணியிலே ஒரு பொறுப்பில் இருக்கிற பொழுது எவ்வளவு கடமை உணர்வோடு, எவ்வளவு பொறுப்புணர்வோடு, எவ்வளவு சேவை மனப்பான்மையோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், ஒருவேளை இந்த சேவை மனப்பான்மை இல்லாமல் சுயநலமும் தற்பெருமையும் வருகிற பொழுது கடவுள் என்ன செய்வார் என்பதையும் இந்த இறைவார்த்தைகள் சொல்லித் தருகிறது. அதற்கு மிகச் சிறந்த சான்று இன்றைய முதல் வாசகம், எசையா நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். அங்கே ஆண்டவர் செபுனா என்கிற ஒருவனுக்கு கண்டனம் கொடுக்கிறார். எசையா மூலமாக, நீ போய் இதை சொல்லு, அவனுக்கு இறைவாக்குரை என்று சொல்லுகிறார். யார் இந்த செபுனா? இந்த செபுனா என்கிற மனிதர் யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த எசேக்கியா அரசனுடைய ஆட்சியில் இருந்த அரசருக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒரு அதிகாரம் நிறைந்தவன், ஒரு அபிஷியல், ஒரு ராயல் அபிஷியல் என்று சொல்லுகிறோம். ஒரு அதிகாரத்தில் இருந்தவன் என்ன செய்ய வேண்டும்? மக்களை குறித்து அவன் எண்ணாமல் தன்னுடைய கல்லறையை கட்டிக்கொள்ள வேண்டும், அது உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும், குகைகளை அவன் குடைந்து தன்னுடைய சுகமான அறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தன்னை குறித்தும் தன்னுடைய புகழை குறித்தும் எண்ணின பொழுது கடவுளுக்கு அது எரிச்சல் தருகிறது. எனவே உன்னை நான் உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் பொறுப்புகளிலிருந்து உன்னை இறக்கி விடுவேன் என்று சொல்லி இல்க்கியாவின் மகன் எலியாக்கிம் இடத்துல அந்த திறவுகோள்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த திறவுகோள்களை அவனிடத்தில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் பாருங்கள். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான், அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான் என்று சொல்கிறார். அதே போலதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோல் நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இந்த 2 வாசகங்களிலும் திறவுகோல் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ வீட்டில் சாவி யாருகிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது என்று பழைய நம்முடைய திரைப்படங்களில் கூட பார்த்திருப்போம். அந்த மாமியாரிடத்தில் அந்த சாவி வைத்திருப்பாங்க. அந்த சாவி அது ரொம்ப ஒரு அடையாளமாக சொல்ல வருகிற ஒரு செய்தி, சிம்பாலிக் மீனிங். அந்த சாவி யாருக்கிட்டதோ அவங்களுக்கு தான் அந்த வீட்டுடைய கண்ட்ரோல், ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். எப்போ இந்த மாமியாருக்கு அந்த மருமகள் மேலே ஒரு நம்பிக்கை வருகிறதோ அப்போ கொடுத்துருவாங்க, அம்மா நீ பார்த்துக்கம்மா என்று கொடுத்து விடுவாங்க. இது ஒரு அடையாள செய்தி தான். அதுபோல தான் இந்த திறவுகோள்களை 2 வாசகங்களிலும் நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலும் வாசி கேட்கிறோம், இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் வாசி கேட்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவிடத்துல அந்த திறவுகோலை கொடுக்கிற அந்த நிகழ்வு எதை சொல்லுகிறது என்றால், பேதுரு திறவுகோலை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தகுதியானவர் என்பது அல்ல, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவர் அப்படின்றது அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல தன்னை மறுதலிக்க போகிறான் என்பது நிச்சயமாக தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சிலுவை பாடுகள் சுமக்கிற பொழுது என்னை பின்பற்ற மாட்டான் என்பது தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் பேதுருவுடைய தோள் மீது அந்த திறவுகோல் கொடுக்கப்படுகிறது, அந்த பணி பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, கடவுள் அவர்களை அவருடைய பலவீனங்களை பார்க்காமல் அவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிற, இறைப்பணி ஆற்றுவதற்காக, சேவை ஆற்றுவதற்காக வாய்ப்புகளை தருகிறவராக இன்றைய செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, பிலிப்பு செசரியா பகுதியில் போயிட்டு மக்கள் என்னை யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பது, ஒரு சுய ஆய்வு செய்வது இங்கே நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏன்னா அந்த பிலிப்பு செசரியா பகுதி எப்பேற்பட்ட பகுதி என்றால், வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கு பெயர் போன ஒரு இடம். 2வது, அந்த ரோமை அதிகாரங்களுக்கு பெயர் போன ஒரு இடம். இது 2ம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். வேற்று தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருந்த இடம், ரோமை
அதிகாரத்தினுடைய ஒரு தலைமை பீடம் கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல இங்க ஆண்டவர் நின்று கேட்பது ஒரு வலுவான செய்தி தருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் யார்? என்னை யார் நினைக்கிறாங்கன்றப்போ, நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லப் போறோம்? எப்பாவது எனக்கு பிரச்சனை வந்தா நான் கூப்பிடுவேன் அப்படின்றவரா இயேசு கிறிஸ்து? இல்ல ஞாயிற்றுக்கிழமையில அவரை நான் சந்திப்பேன் அப்படின்றவரா இயேசு கிறிஸ்து? இல்ல இன்றைக்கு பேதுரு சொல்வது போல நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லப் போறோமா? இதை நம்ம கவனித்துதான் ஆக வேண்டும். இந்த சிந்தனைக்கு நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆக வேண்டும். சொன்னது போல எப்போவாவது எனக்கு பிரச்சனை வந்தா இயேசுவேன்னு கூப்பிடுறேன்னா, அப்பதான் எனக்கு அவர் மீட்பரா தெரிவாரா? இல்ல ஞாயிற்றுக்கிழமையில எப்பாவது கோவிலுக்கு போனா முட்டி போட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன், எப்போ அது தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்கிற ஒரு மனிதராக தெரிகிறாரா? இல்லை, அவர் உண்மையிலேயே எனக்கு வாழும் கடவுளின் மெசியாவாக தெரிகிறாரா என்பதில் தான் இன்றைய செய்திகள் அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களில இந்த திறவுகோல்கள் எல்லாரிடத்திலும் கொடுக்கப்படுகிறது. எலியாக்கிம் இடத்துல கொடுக்கப்பட்டது, தாவீதின் அரசாட்சியை தொடர. அதே போல பேதுரு விடத்துல அந்த திறவுகோல்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். பேதுருவிடத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா நம்பிக்கையாளர்களிடத்திலும் அந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பெற்றோர்களிடத்துல இந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா, அது ஒரு ஒரு சிறந்த பொறுப்பு. தன்னுடைய பிள்ளைகளை அந்த விசுவாசத்தின் கதவருகே அழைத்து வர வேண்டும். விசுவாசத்தின் கதவை அவர்களுக்காக திறந்து விட வேண்டும். அதற்குத்தான் உங்களிடத்துல அந்த திறவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாத்தா பாட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம், அவர்களிடத்துல இந்த திறவுகோல்கள் உள்ளது. தன்னுடைய பேர பிள்ளைகள் அருகில் வருகிற பொழுது ஊர்க்கதைகளை எல்லாம் பேசாமல், உலகத்தின் கதைகளை எல்லாம் புரணி பேசி அந்த குழந்தைகளை கெடுத்து விடாமல், அந்த குழந்தைகளுக்கு விசுவாசத்தை சொல்லித் தருவது, இறைவேண்டல்களை சொல்லித் தருவது, புனிதர்களை குறித்து அவர்களுக்கு பாடம் புகட்டுவது, திரு அவை குறித்து அவர்களுக்கு பாடம் புகட்டுகிற பொழுது அந்த திறவுகோல்கள் அவர்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். தாத்தா பாட்டியில் மட்டுமல்ல, பெற்றோர் மட்டுமல்ல, திரு அவை வழிநடத்துகிற தலைவர்கள், திருத்தந்தையில் தொடங்கி கடைநிலை தொண்டனில் இருந்து திருத்தொண்டர் வரைக்கும் நாம் சொல்லலாம். எல்லோரிடத்திலும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அதே போல இறை மக்களிடத்துல, நம்முடைய ஆலயத்தை வழிநடத்துகிற பங்கு பெறவு உறுப்பினரிடத்துல, நிதிக்குழு உறுப்பினரிடத்துல, அன்பிய பொறுப்பாளரிடத்துல, இளையோர் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு மகன் மகள் இடத்துல, பீடச்சுரார் இடத்துல இந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது. அவற்றை நாம் நமக்கு இறைவன் கொடுத்த அந்த திறமைகளை வைத்து எவ்வாறு மற்றவர்களை இயேசுவிடத்திலே நாம் அழைத்து வருகிறோம், ஆண்டவருக்கு நெருக்கமாக அவர்களை அழைத்து வருகிறோம் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமான அன்பு உறவுகளே, அன்றைக்கு பேதுருவிடத்துல, அன்றைக்கு சீடரிடத்துல ஆண்டவர் இயேசு கேட்டார், என்னை மக்கள் யார் என்று நினைக்கிறார்கள் என்று. அதே கேள்வி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கேட்பதாக இருக்கிறது. அப்படி கேட்கிற பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அன்றைக்கு பேதுரு சொன்ன அதே பதில் தான் இன்றைக்கு நம்முடைய பதிலாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்வதாக தான் நம்முடைய பதில்களும் இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு பவுல் அவருடைய விழா நாளிலே மூவேளை ஜெப நேரத்திலே அந்த மக்களோடு பேசுகிற பொழுது அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அத்தாரிட்டி இஸ் a service and authority that is not service is dictatorship என்று சொல்லுகிறார். அதிகாரம் என்பது பணியை குறித்து காட்டுகிற ஒரு செயல். எந்த அதிகாரம் பணியை செய்யவில்லையோ அது சர்வாதிகாரம் தான் என்று சொல்லுகிறார். அப்போ குடும்பத்துல தந்தையாக, தாயாக, மகன் மகளாக அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களாக பணி செய்கிற இடங்களிலே ஒரு குருவாக, அருட்சகோதரியாக நான் பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனா, அல்லது சர்வாதிகாரியை போல நான் சொல்வதுதான் இங்க நடக்கணும் என்று நான் நினைக்கிறேனா, திட்டமிடுகிறேனா? திருத்தந்தை ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்துகிறார். மீண்டுமாக இப்பொழுது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருத்தந்தை லியோ அவர்கள் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றார். கடந்த ஜூன் 26ஆம் தேதி புனித பேதுரு பவுல் பெருவிழா நாளிலே அவர் இதே இந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அழகா சொல்றாரு. The symbolism of Peter's key எதை குறிக்கிறது அப்படின்னா, the key does not simply break down a door, it opens and closes. அந்த திறவுகோல் கதவை உடைப்பதற்கு அல்ல, அதை திறப்பதற்கும் அதை மூடுவதற்கும் அதை சாத்துவதற்கும் அதை அடைப்பதற்கும் என்று சொல்லுகிறார். அப்ப எதை திறக்கணும், எப்போ திறக்கணும், எப்போ அடைக்கணும்ன்றதுல நம்பிக்கையாளர்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அவர் மேலும் சொல்லுகிறார், the church needs people who carries keys, not hammers. இந்த திரு அவைக்கு
திறவுகோல்களை தாங்கி வருகிற நம்பிக்கையாளர்கள் தேவையை தவிர சம்மட்டிகளை ஏந்தி வருகிற அந்த நம்பிக்கையாளர்கள் தேவையில்லை என்று சொல்கிறார். அப்ப திறவுகோல் அந்த அடையாளமாக நாம் பிரிந்திருக்கிற அந்த குடும்பங்களிலே ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தையை நாம் அங்கே ஏற்படுத்துகிறோமா, ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துகிறோமா, ஃபார் ரெக்கன்சிலேஷன் ஒப்புரவுக்காக அங்கே ஒரு சமரசத்திற்காக வாய்ப்புகளை தருகிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா, மன்னிக்கிறோமா, அல்லது மற்ற விஷயங்களிலே நாம் பாராட்டுகிறோமா, விட்டு கொடுக்கிறோமா என்றெல்லாம் இதை இன்று நாளிலே எண்ணி பார்க்க வேண்டும். திருவைக்கு திறவுகோள்களை தாங்கி வருகிற நம்பிக்கையாளர்கள், சீடர்கள், சீடத்திகள் தேவை. சம்மட்டிகளை ஏந்தி வருகிறவர்கள் அல்ல. உறவை பிரிப்பதற்கு, முறிப்பதற்கு அல்ல. மக்களை வெளியிலே தள்ளி அடைப்பதற்கு, சாத்துவதற்கு அல்ல. அவர்களை இயேசுவிடத்திலே அழைத்து வருவதற்கு. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் திருவை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள், நம்பிக்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் எவ்வாறு நான் இயேசுவிடத்தில் அழைத்து வர முடியும், நம்பிக்கை வாழ்வுக்கு அழைத்து வர முடியும் என்றுதான் இன்றைய நாளிலே நமக்கு செய்திகள் தரப்படுகிறது. எனவே அன்பு உறவுகளே, Jesus calls us to become people who open the door. ஆண்டவருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும்னா, திறந்து விடுறவங்களா, அந்த அதிகாரம் எதற்கு பணியாற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். The door of reconciliation, ஒப்புரவுக்காக உங்களுக்கு வீட்டின் கதவுகளை, உங்கள் இதயத்தை திறந்து விடுங்கள். இரக்கத்திற்காக உங்களுடைய இதய கதவுகளை திறந்து விடுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இதய கதவும், உங்களுடைய இல்லத்தின் கதவும் திறந்திருக்கட்டும். மற்றவர்களுக்காக பணியாற்றுவதற்காக, சேவை செய்வதற்காக, நம்பிக்கை வளர்ப்பதற்காக, விசுவாசத்தை ஊட்டுவதற்காக. பிரியமான அன்பு உறவுகளை, கண்களை மூடி ஜெபிப்போம். தாயின் தந்தையான கடவுளே, இந்த நாளிலே இதோ செபுதாவை அவனை எச்சரித்து அவன் தோல் மேல் இருந்த அந்த பொறுப்பை எடுத்து எலியாக்கும் இடத்துல கொடுத்தீரே. இதோ ஆண்டவரே, பேதுரு உம்மை மறுதலிக்க போகிறார், பலவீனமானவர், சிலுவை பாதைகளை அவர்களால் பின்பற்ற முடியாது என்று தெரிந்தும் அவர் தோல் மேல் உம்முடைய திருவை வழி நடத்துகிற பணிப்பொறுப்பை கொடுத்தீரே. அதே போல தகுதியற்ற எங்கள் மீதும் உம்முடைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். தந்தையாக, தாயாக, ஆசிரியராக, சமுதாயத்தில் நல்ல தலைவர்களாக, குருக்களாக, அருட்கண்ணியர்களாக எங்களை நீ நியமித்திருக்கிறேன். மக்களுக்கு பணியாற்ற எங்கள் சேவையின் மூலமாக மக்களுடைய இதயங்களை திறந்து அவர்கள் நம்பிக்கை ஊட்டவும், நீரே வாழும் கடவுளின் மெசியா என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக உம்மிடத்திலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டுமாக உம்மிடத்தில் அழைத்து வரவும் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.